அமௌண்ட்டு போட்டால் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு 2 ரூபீஸ் வந்து 1 ரூபி வந்து உங்களோட அமௌண்ட்டு, 1 ரூபி வந்து நீங்கள் இன்னொரு ஷேர் பார்ட்னருக்கு வந்து கொடுக்குறீங்க. அந்த ஷேர் பார்ட்னர் வந்து ஒரு நியூ கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஷேரை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவங்களுக்கு ₹1 கொடுத்துருப்பீங்க. அவங்களுடைய ஒரு ரூபா அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் தான் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து ரிலையன்ஸ் கம்பெனிக்கு இப்போ 1 ரூபி கொடுக்குறீங்கன்னா, அந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட 1 ரூபியை அவங்க எல்லாருடைய ஷேர் எடுத்துக்கிட்டு ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வாங்கணும். அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போது 1.50 வந்து உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற 1 ரூபி வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா 50 பைசா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ₹1 கொடுத்தீங்க இல்லையா, அதுலேருந்து ஷேரோட சேர்த்து 1.50 வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட் வந்து அப்படியே உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். அது அவங்களுடைய நார்ம்ஸ் படி அதை எடுக்கலாமா வேணாமான்னு அவங்களுடைய நார்ம்ஸ் இருக்கும். அந்த நார்ம்ஸ் படி எக்ஸாம்பிளாக சொன்னால் பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் 500 வந்து இருக்கணும், எப்பயுமே பேலன்ஸ் வந்து இருக்கணும். மீதி அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த 1.50 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது 1.50 கூட இருக்கலாம், 2 ரூபீஸாக இருக்கலாம், 4 ரூபீஸாக இருக்கலாம். அவங்களுடைய பிராண்டை பொறுத்து அவங்களோட ஷேர் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பிராண்டடாக இருக்கோ, இப்போ அவங்க கம்பெனிலாம் ஹை கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாச்சுன்னா உங்களுக்கு நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு புது கம்பெனியில் நிறைய ஷேர் போட்டுட்டீங்க, அந்த கம்பெனி வந்து என்னன்னே உங்களுக்கு தெரியாது, புதுசாக சந்தைக்கு வந்திருக்கு, அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஷேரை போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டிஎம்கே பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், அதனால் நீங்கள் ஓட்டு போடுறீங்க. இப்போ டிவிகே பார்ட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து புதுசாக வந்து அவங்களோட பிராண்டை பொறுத்து நீங்கள் வந்து போடுறீங்க, அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து போடுறீங்க. அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி தான். நீங்கள் எப்படி ஓட்டு போடுறீங்க அதை பொறுத்து தான் ஒரு கம்பெனி. நீங்கள் ரிலையன்ஸ் போடுறீங்களா, இல்லை ரிலையன்ஸ் மாதிரி புதுசாக ஒரு கம்பெனிக்கு போடுறீங்களா, அமௌண்ட்டு ஷேர் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான். உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அமௌண்ட். அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட். இதுதான் வந்து சிம்பிள் வே ஷேர் மார்க்கெட்.